நீங்க சொன்னீங்க சித்ரா பவன திருவண்ணாமலையில லான்ச் பண்ணீங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அந்த லொகேஷனை சூஸ் பண்ணிருக்கீங்க? எவ்ரி டைம் வந்து நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறப்ப ஆஃப்டர் சாஃப்ட் லான்ச்லேருந்து கமர்ஷியல் லான்ச் நாங்கள் போகிறப்ப வி ஆர் ஃபேஸிங் சம் ஸ்ட்ரகிளிங். அதை குயிக்காக நாங்கள் கம் அப் பண்ணிடுறோம். ஏன்னா எங்களுக்கு பேஸ் ஸ்ட்ராங்கு சப்ளை செயின் மாடல் ப்ரீ பிளான்டாக செட் பண்ணிட்டோம். ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் செலக்ட் பண்ணுறது, ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறதுன்றது பெரிய சயின்ஸ். ஸோ இப்போ 21 டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆந்திராவில் பண்ணுறீங்க, புதுச்சேரியில் பண்ணுறீங்க. குளோபல் ஒரு ஐடியாஸ் இருக்கா? தெருவில் நடந்து போகும்போது அந்த அளவுக்கு முன்னுக்கு வருவோம்ட்டு நினச்சேன். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக கொடுக்கணுன்ட்டு கரெக்டாக என் மைண்டில் இருந்தது. நாங்கள் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு டீம் வச்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்களே டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறோம். பிகாஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நடந்துடக்கூடாதுன்றதுல கீனாக இருக்கும். நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் சித்ரா காஃபி எங்கே இருக்கும்? என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும்? சாப்பிட்னா நல்லா இருந்துச்சுன்னா இதுமாரி நம்மளும் கொண்டு வரணும். ஓகே, இந்த டேஸ்ட் நம்மளும் கொண்டு வரணும். நம்மகிட்ட என்ன கம்மியாக இருக்குது, இங்கே என்ன நல்லா இருக்குது. சம்மர் சீசனுக்குள்ளார we are planning to introduce the cool drinks categories-ல we are going to launch. ஹலோ மேஜிக் 20 தமிழ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா செந்தில்நாதன் அண்ட் இது உங்கள் த ட்ரையல் பிளேசர் ஷோ. துரை அண்ட் சதீஷ் சார் வந்திருக்காங்க. ஸோ யார் உங்கள் 2 பேரில் ப்ராடக்ட்ஸ் நியூ ஆட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது, இல்லை அதை எப்படி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டீமாக எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ஏன்னா துரை சார் இஸ் இன் டு த மோர் ஆஃப் ப்ராடக்ட் பேஸ்டாக இருக்கார். ஹி நோஸ் வாட் ப்ராடக்ட்ஸ் டு டூ. யூ ஆர் மோர் இன் டு த பிஸ்னஸ் சைட். ஸோ எப்படி அந்த டெசிஷன்ஸ்க்கு அரைவ் பண்ணுவீங்க? யார் அதிக சஜஷன்ஸ் கொடுப்பாங்க? எஸ், நாங்கள் ஜென்ரலாக மார்க்கெட் விசிட் பண்ணுறப்போ ட்ரெண்டிங் எப்படி இருக்குது, நம்மளுடைய கேட்டகிரி ட்ரெடிஷ்னல் கேட்டகிரியில் என்ன ப்ராடக்ட் இன்னும் ஃபர்தராக ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்கள் ஃபீல்டில் இருந்து எடுத்துகிட்டு நாங்கள் மந்த்லி மீட்டிங்கில் அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணலான்றது குரூப் டிஸ்கஷன் பண்ணுவோம். அதில் இவங்க துரை இவங்கெல்லாம் வந்து டேஸ்ட்டு அதை ப்ரிப்பரேஷனில் ஒரு 2-3 மந்த்ஸ் டைம் எடுத்துப்பாங்க. அந்த ப்ராடக்டோட லைஃப் டைம் எப்படி இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி சப்ளை செயினுக்கு அது சூட்டபுளாக இருக்குமா, செல்ஃப் லைஃப் எப்படி இருக்கும், இது எல்லாமே நாங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேட்டர்னுக்கு அது ஒத்து வர மாதிரி இருந்ததுன்னா we will introduce the product. துரை சார், இப்போ என்ன நியூ டிஷ்ஷில் இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நீங்கள் சொன்னீங்க ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும், நிறைய பஜ்ஜி இதில் பற்றி சுரக்காய் பஜ்ஜி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்டை R&D பண்ணிட்டு இருக்கீங்க? இதை கொடுத்தா நல்லா இருக்கும், நான் இதை பற்றி R&D பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த ப்ராடக்ட் பற்றி வந்து பிரியாணி டீன்னு ஒன்று, பிரியாணி சாப்பிட்லாம், பிரியாணி குடிக்க வாங்க அப்படின்னு ஒரு டீ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து 3 மாதமாக ட்ரையல் பார்த்துட்ருக்கோம். அது இன்னும் 2 மந்த்து கழித்து வெளியே விடலான்ட்ருக்கோம். வெரி நைஸ் சார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அட்வான்ஸாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம். we are very soon going to launch பிரியாணி டீ. ஓகே, ஸோ குடிக்கிற மாதிரி இதே நார்மல் டீயில் பிரியாணி டீன்னு கொண்டு வரும். மசாலா டீ, பிரியாணியில் இருக்கிற மசாலா பூரா அதில் ஆட் ஆகும். ஓகே, தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். காரம் தவிர மீதி எல்லாமே ஆட் ஆகும். யாருக்கு தான் பிரியாணி பிடிக்காது, டீயும் பிடிக்காது, 2 பேருக்குமே டீ ரெண்டுமே பிடிக்கும். ஸோ இது ரெண்டையும் சேர்ந்து we are really waiting for it. So for the biryani tea, thank you for revealing it here. So சார், நீங்கள் இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் கொண்டு வரும்போது எப்பயா ரிஜெக்ஷன்ஸும் இருந்திருக்கா, இல்லை செட் ஆகாது? இவங்க ஆல்ரெடி ட்ரையலில் துரை சிவானந்தம் இவங்க சரவணன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வேலூருக்கு ஃபேக்ட்ரியில் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க. அதில் அந்த ஃபீட்பேக்ஸ் பாசிட்டிவாக வந்தால் மட்டும்தான் நாங்கள் ட்ரையல் பேசிஸில் ஃபஸ்ட்டு சாஃப்ட் லான்ச் பண்ணி எங்களுடைய கவுண்டர்ஸில் மட்டும்தான் அந்த ப்ராடக்டை வச்சு பார்ப்போம். ஸோ தென் ஒன்லி வில் ஓப்பன் அப் கமர்ஷியல் லான்ச் ஸ்டேஜுக்கு கொண்டு வருவோம் ப்ராடக்ட்டை. ஸோ நமக்கு சூட்டபுளாக இல்லாத ப்ராடக்ட்டு நாங்கள் வந்து எங்களுடைய சாஃப்ட் லான்ச்லேயே வைண்டப் பண்ணி. நீங்கள் சொன்னீங்க சித்ரா பவனை திருவண்ணாமலையில் லான்ச் பண்ணீங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னே நாங்கள் வந்து 20 இயர்ஸாக 25 இயர்ஸாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஷாப்பில் இன்னைய வரைக்குமே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒன்லி லஞ்ச் மட்டும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ வெரி ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வெஜ் ரெஸ்டாரண்ட் இதில். ஸோ அதில் ஆஃப்டர் 100 அவுட்லெட்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறமா வி பிளான் டு கோ ஃபார் அ ரெஸ்டாரண்ட் மாடல்ஸ் போகணுன்றது. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் எங்களுக்கு திருவண்ணாமலையில் ரொம்ப வரவேற்பு அதிகம். வேறெவர் வி ஆர் ஓப்பனிங் சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்குது. அங்களுடைய பீப்புளோட அக்செப்டன்ஸ், அந்த கோயிலுக்கு வர ஃப்ளோட்டிங் க்ரௌடு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைலேஜை கொடுக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லெட்டை ஓப்பன் பண்ணணுன்ற கான்செப்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு திருவண்ணாமலையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ வென் கேன் வி எக்ஸ்பெக்ட் இன் சென்னை ஆர் த அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லாம்? இட் வில் டேக் மோர் தென் 1 இயர் டைம். பிகாஸ் அது வந்து இப்போ டைரக்ட் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. நாங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் ஓனாகவே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் அதில் வந்து பேட்டர்ன் எல்லாமே எஸ்ஓபி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நாங்கள் ஆஸ் ஏ ஃப்ரான்ச்சைஸராக என்னென்ன மெட்டீரியல்ஸ் நாங்கள் கொடுப்போம், ஃப்ரான்ச்சைஸி ஹூம் எவர் கோயிங் டு டேக் என்னென்ன மெட்டீரியல் அவங்க சோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. நாட் ஜஸ்ட் லைக் தட் காஃபி ஷாப்புக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் வெரி பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனிபடி ஃப்ளக் அண்ட் ப்ளே மாடல் வந்து காஃபி ஷாப்புன்னு சொல்லலாம். பட் ரெஸ்டாரண்ட் இஸ் நாட் லைக் தட். அது வந்து வெரி பிக் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அது இட் மே டேக் அனதர் 1 இயர் டைம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அதை ஃபொஃபோ மாடலில் கொண்டு போகலாமா அல்லது ஃபொக்கோ மாடலில் கொண்டு போகலாமா அப்படின்றதும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வெரி நைஸ். விஷிங் யூ ஆல்சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் நிறைய இப்போலாம் ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் 2-3 பிராண்ட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. ஒரு பிராண்டை பார்க்குறதே இன்றைக்கி இருக்கிற நிறைய பேருக்கு சேலஞ்சாக இருக்குது. ஸோ அதில் குவாலிட்டி கொடுக்குறதே சேலஞ்சாக இருக்குது. ஸோ இத்தனை 2-3 பிராண்டை க்ரியேட் பண்ணி உங்கள் அவுட்லெட்ஸில் வைக்கும்போது ஹவ் ஆர் யூ மேனேஜிங் இட் ஆல்? அந்த ஆப்ரேஷன்ஸ் லெவலில் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட தேவையாக இருக்குது? எவ்ரி டைம் வந்து நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறப்ப ஆஃப்டர் சாஃப்ட் லான்ச்லேருந்து கமர்ஷியல் லான்ச் நாங்கள் போகிறப்ப வி ஆர் ஃபேஸிங் சம் ஸ்ட்ரகிளிங். அதை குயிக்காக நாங்கள் கம் அப் பண்ணிடுறோம். ஏன்னா எங்களுக்கு ஸ்ட்ராங்கு சப்ளை செயின் மாடல் ப்ரீ பிளான்டாக செட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எங்களால் அந்த அஃபெக்ட் பண்ணாமல் அந்த டைமுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண முடியுது. ஸோ எங்களுக்கும் ஃப்ரான்ச்சைஸிக்கும் க்ளோஸ் கனெக்டில் இருக்கிறதுனால இமீடியட் ஃபீட்பேக்ஸ் வச்சு நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் உங்ககிட்டேருந்து எடுத்தேன்னா என்னோட ப்ராடக்ட்ஸ் அதுக்குள்ளே ஆட் பண்ணி கன்சியூமருக்கு செல் பண்ண முடியுமா? என்னோட ரெசிபீஸ் இதில் ஆட் பண்ண முடியுமா? ரைட். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அவுட்லெட்டில் 90% ஆஃப் த ப்ராடக்ட் எங்களுடைய ஃபேக்ட்ரியிலேருந்தே டோர் ஸ்டெப் டெலிவரி கொடுத்துருவோம். அவங்க ஜென்ரலாக அவுட் சோர்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் இந்த கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். அது பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். அதர் தென் தட் உங்களுக்கு அந்த லொக்கேஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சம் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபெமிலியர். அது அந்த ஃப்ரான்ச்சைசி ஃபேமிலியிலேயே பண்ணுவாங்க. அல்லது சில ஸ்வீட் ஐட்டம்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ண தெரியும்னா அதை அலோவ் பண்ணுவோம். வேறு ஒரு பிராண்ட் ப்ராடக்டை கொண்டு வந்து அலோவ் பண்ணுறதா இருந்ததுன்னா நாங்கள் அந்த பிராண்ட் ப்ராடக்டை எங்களுடைய ஆர்என்டியில் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். அதோட லைஃப் டைம் குவாலிட்டி, அதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அது எதாவது ஹார்ம் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த பிராண்ட் அலோவ் பண்ணுவோம். ஓகே. நீங்கள் சொன்னீங்க திருவண்ணாமலையில் இருக்க சித்ரா பவன் எங்கள் டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ஐ ஹேவ் அதை இன்னும் நாங்கள் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் டு டேக் இட் டு த அதர் பிளேசஸ்னு. அப்போ அங்கே வர ரெகுலர் கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறீங்க? அங்கே இருக்க கஸ்டமர் நாங்கள் டைரெக்டாக இருக்கிறனால எங்களால் இமீடியட்டாக கஸ்டமரோட ஃபீல் என்னன்றது எங்களுக்கு தெரியுது. அதாவது நாங்கள் ட்ரையல் பண்ணுறோன்னா ப்ராடக்ட்டில் ட்ரையல் பண்ணல, பேக் அண்ட் கிச்சன் ப்ராசஸை தான் நாங்கள் வந்து எஸ்ஓபிஸ் தான் நாங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபுட் மேக்கிங்கில் எங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எங்களால் அந்த நியூ வெரைட்டிஸு, எக்ஸிஸ்டிங் ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் எல்லாமே டே 1லேருந்து ஸ்டாண்டர்டாக கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால திருவண்ணாமலையில் வந்து மல்டி ஸ்டேட் பீப்புள்ஸு வந்து பில்கிரிஸ் நிறையா இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸு என்ன மாதிரி ஃபுட்டு எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய ஒரு கேட்டகரியிலையும் எப்படி இருக்குன்றது ஒரு பெரிய லேர்னிங்காக எங்களுக்கு திருவண்ணாமலை ஷாப் அமைஞ்சிருக்கு. அது எங்களுக்கு குயிக்காக லேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது. டு ஃபியூச்சர் சவுத் இந்தியா ஃபுல்லாக வரதுக்கு. வெரி நைஸ் சார். ஸோ இப்போ ஒரு 21 டிஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆந்திராவில் பண்ணுறீங்க, புதுச்சேரியில் பண்ணுறீங்க. குளோபல் போகிற ஐடியாஸ் இருக்கா? எஸ் இருக்குது. 2 இயர்ஸ்க்கு முன்னாலே நான் அப்ராட்ஸ் போயிட்டு அதுக்குரிய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் இருந்து அவங்களுடைய ப்ராசஸ் என்னென்ன ஒரு கண்ட்ரிலேயும் என்ன மாதிரி ஃபுட் பேக்கேஜிங் இருக்கணும், அதனுடைய ப்ராசஸிங், சைனிங், லைசன்ஸ் மாடல் இது எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 3 கண்ட்ரீஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பேக்கேஜிங் மாடல்லாம் இன்னும் ஒரு 4 மந்த்ஸில் ரெடி ஆகிடும். ஓகே சார். பர்சனல் கொஸ்டின், ரன்னிங் சித்ரா காஃபி இதை ரன் பண்ணும்போது ஆஸ் அ பர்சன் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங். ஏன்னா நீங்கள் முன்னாடி ஒரு கார்ப்பரேட் ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்க, தென் யூ கேம் இன் டு ஆண்டர்ப்ரினர்ஷிப், 5 கசின்ஸ் சேர்ந்தீங்க. இதெல்லாம் என்னோட லைஃப்பில் மாற்றிருக்கு. சித்ரா காஃபிலேருந்து நான் கற்றுக்கிட்டதுன்னா நீங்கள் எதை சொல்வீங்க? முன்னாடியில் நம்ம கம்பெனியில் கார்ப்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ ஆல்ரெடி ஒர்க் டிசைன்டாக இருக்கும். நமக்கு இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் ரோல், இந்த டைம்லைனில் ஏஓபி எல்லாமே இருக்கும். அதை தான் நம்மளுடைய கோல், அதை வச்சு தான் நம்ம ஓடிட்டுருப்போம்.
இங்கே அப்படி கிடையாது. பிஸ்னஸில் அதுவும் வந்து டைரக்ட் கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால, காஃபி ஷாப் பிஸ்னஸ்னால எவ்ரி டே எங்களுக்கு ஒரு புது புது இன்ஃபர்மேஷன்ஸ் கஸ்டமர் மூலிமா எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நாங்கள் எங்களை டியூன் பண்ணிக்கிறதுக்கு இருக்கும். அது வந்து எங்களை வந்து ரொம்ப ஐ கேன் சே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. அதை வந்து டெய்லி எங்களை பூஸ்டப் பண்ணி ரன் பண்ண வைக்குது. தட்ஸ் நைஸ் டு ஹியர். துரை சார், நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஆண்டர்பிரினர் ஜேர்னியில் இருந்திருக்கீங்க. தோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்மால். ஸோ இன்னைக்கு 150 அவுட்லெட்ஸை டேக் கேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சித்ரா காஃபிலேருந்து இது என்னோட லைஃப்பை இம்பேக்ட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக நான் வந்து தெருவில் நடந்து டீ எடுத்து போகும்போது அந்த அளவுக்கு முன்னுக்கு வருவோம்ட்டு நினச்சது இல்லை. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக கொடுக்கணுன்ட்டு கரெக்டாக என் மைண்டில் இருந்தது. நல்லா டைமிங் கொண்டு போய் ஃபாலோ பண்ணுவேன். எங்கே ஒரு இடத்துக்கு காஃபி எடுத்தாலும் 11 மணினா 11 மணி அங்கே போய் நிற்பேன். நீங்கள் நினச்சிங்கன்னா நான் அந்த டைமில் வந்து நிற்பேன் காஃபி எடுத்து வந்து. அந்த அளவுக்கு பண்ணனால எனக்கு அதிகமாக வரதுனால நான் அந்த அளவுக்கு முன்னுக்கு வர முடியுது. நேரம் பார்க்காம ஒழிச்சோமோ நம்ம நேரம் முடியும். சார், நீங்கள் ஃபஸ்ட்டு சித்ரா காஃபி பார் அப்படின்னு ஒரு இடத்துல கடை ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு 150 அவுட்லெட்ஸ் சித்ரா காஃபி அப்படின்னு இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஹவு எமோஷ்னல் ஆர் யூ டுவர்ட்ஸ் இட்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே போனாலும் சித்ரா காஃபியில் போய் காஃபி குடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். எங்கே ட்ராவல் பண்ணாலும், எந்த சைடு ட்ராவல் பண்ணாலும் நேராக சித்ரா காஃபி அங்கே போய் காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் தான். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுடைய பிரான்ச்சில் போய் காஃபி. கிச்சன் ஜாப்ன்றது ஒரு டயரிங் ஜாப் சார். ஸோ தோ நம்ம வந்து மென்டலை விட ஃபிசிக்கலி டயரிங் ஜாப். எது உங்களை டெய்லி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது? ஸோ நீங்கள் சொன்னீங்க நான் டயத்துக்கு கொடுத்துருவோம் எது பண்ணுவேன். இதுவே சம்டைம்ஸ் ப்ரெஷராக கூட ஆகிடும்ல. நம்ம எல்லாத்தையுமே சரியாக செய்யணும். இத்தனை அவுட்லெட்ஸும் உங்கள் டேஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். எது உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது எவ்ரிடே? எனக்கு மெயின் வந்து கிச்சன் வேலை ரொம்ப பிடிக்கும். அடுப்பில் போய் செய்கிற வேலை. அதில் எந்த ஷாப்பு போனாலும் ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு தான் போவோம். வெளியே வர மாட்டோம். ஃபஸ்ட்டு கிச்சனில் போய் என்ன பண்ணுறாங்க எது பண்ணாங்க பார்ப்பேன். மெயின் வேலை கிச்சன்லேயே தான் இருப்பேன். எப்பயுமே போனால் கிச்சன் வேலை தான் அதிகம் எனக்கு பிடிக்கும். கேஸில் சேல்ஸில் இருக்கிறத விட எல்லாம் இருக்கிறத விட கிச்சன் வேலை ப்ளஸ் கஸ்டமருக்கு கொடுக்குற வேலை அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அந்த வேலை தான் வந்து நிற்காம கண்டினியூவாக செய்ய முடியும் வேகமாக. ஓகே. கேஷ்னால் பில் அடித்து விட்டு உட்காந்துருவோம். சேல்ஸ்னால் எடுத்துக்கிட்டு உட்காந்துருவோம். அந்த வேலை வந்து அப்படி இல்லை, கண்டினியூவாக வேலை வந்துகிட்டே இருக்கும். ஸோ பிடிச்ச ஒரு விஷயத்தை கண்டினியூவாக வேலை செஞ்சுருக்கோம். அந்த ப்ரெஷர் இருக்காது. ஆமாம். வெரி நைஸ். சதீஷ் சார், உங்களை எது மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கு எவ்ரிடே? எவ்ரிடே வந்து கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன் தான். புது புது கஸ்டமர் நான் அவுட்லெட்டை விசிட் பண்ணுறப்ப அவங்களே நான் கஸ்டமராக நின்று அவங்க பேசுகிறத கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க இந்த அவுட்லெட் நாங்கள் அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம், அங்கே சாப்பிட்டோம், அங்கே ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது எங்களை ரொம்ப பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காகவும் கொடுக்குது. அந்த அவங்களுடைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ் கேட்டு கரெக்ஷன்ஸ் ஒர்க்கும் நாங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். ஒன் மோர் திங் தட் வி கேன் சே ப்ரௌட்லி, இன்றைக்கி 150 கடை இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 850 உமன் ஒர்க்கர்ஸ் எங்களுடைய ஷாப் அக்ராஸ் ஆல் ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வெரி சூன் வி ஆர் கோயிங் டு டச் 1000 உமன் எம்ப்ளாயீஸ். ஸோ ரொம்ப நல்ல விஷயம் இல்லை? யூ ஆர் கிரியேட்டிங் லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் விமன் அவுட் தேர், மென் அவுட் தேர். ஸோ அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணுறீங்க ஃப்ரான்ச்சைஸ் மாடல் மூலமாக. ஸோ குடோஸ் டு யுவர் டீம். நீங்கள் இந்த காஃபி ஷாப்புக்கு வேற ஒரு பிராண்ட் காஃபி ஷாப்புக்கு போனால் என்னடா நம்ம கடை காஃபி மாதிரி இல்லையே அப்படின்னு பார்ப்பீங்களா? இல்லை இதுவும் நல்லா தான் இருக்கேன்னு எப்பயாவது வேற ஒரு காஃபியை என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? எஸ், ஆல்வேஸ் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த காம்படிஷன். காம்படிஷனில் என்ன மாதிரி பண்ணுறாங்க, என்ன மக்கள் விரும்புகிறாங்க, நம்ம எங்கே அங்கே நமக்கும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேர் த கேப் இஸ் தேர்ன்னு சொல்லி அதை நிறைய லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் எங்களை அப்கிரேட் பண்ணிப்போம். அதனால தான் எங்களால் ஸ்டாண்டர்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ மித்த பிராண்டோட காஃபி ஷாப்ஸையும் விசிட் பண்ணி நீங்கள் யூ டூ ஹேவ் ஃபுட். ஓகே, தட்ஸ் நைஸ் டு நோ. துரை சார், நீங்கள் எப்படி மற்ற சாப்பாடுலாம் சாப்பிட்டு என்னோடது மாதிரி இல்லை இது பெட்டராக இருக்குது அப்படின்னு ஏதாவது நினச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி இல்லை மேடம், போய் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சுன்னா இதுமாரி நம்மளும் கொண்டு வரணும். ஓகே. இந்த டேஸ்ட் நம்மளும் கொண்டு வரணும். நம்மகிட்ட என்ன கம்மியாக இருக்குது, இங்கே என்ன நல்லா இருக்குது, அதுமாரி அதை நம்மளும் அந்தமாரி ஃபாலோ பண்ணணும், நல்லா கொண்டு வரணும். சார், நீங்கள் குளோபல் எக்ஸ்பேன்ஷனை பற்றி சொல்லியிருந்தீங்க. சூன் அட்லீஸ்ட் ஒரு 3 கண்ட்ரீஸில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு. எந்தெந்த கண்ட்ரீஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஏன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த கண்ட்ரீஸை? ஃபஸ்ட் நாங்கள் செலக்ட் பண்ணது கண்ட்ரீஸ் வந்து மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ். இதனுடைய ஏன் அப்படின்னா நம்மளுடைய சவுத் இண்டியன் பீப்புளோட பாப்புலேஷன் வந்து வில் பி இன் அ குட் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் அங்கே வரப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்றதுனால
இந்த 3 கண்ட்ரீஸையும் நாங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அடுத்து சித்ரா காஃபிலேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? ஸோ 1-2 நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஃபியூ ஆஃப் த ப்ராடக்ட் லான்ச்சஸ். அது போக வாட் ஆர் த திங்ஸ் தட் வி கேன் எக்ஸ்பெக்ட்? இதெல்லாம் இந்த இயரில் மேபி இன் இயர் இட் இஸ் ஆல் கோயிங் டு கம் அப்படின்னு மாதிரி எனிதிங் லைக் தட்? இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண ஐட்டமில் இன்றைக்கி 6 கேட்டகரிஸில் இருக்கிறோம். ஃபுட் ப்ராடக்ட்ஸு, குயிக் மேக்கிங் ப்ராடக்ட்ஸில். அடுத்து சம்மர் சீசனுக்குள்ளார வி ஆர் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ் த கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டகரிஸில் வி ஆர் கோயிங் டு லான்ச். ஓ தட்ஸ் வண்டர்ஃபுல் டு நோ சார். ஒரு இன்னைக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைய போகிற ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு இது என்னோட ஸ்ட்ராங் அட்வைஸ் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின். whomever have time to spend more time in outlet, அவங்க தான் இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலுக்கு சூட்டபுளானவங்க, எஸ்பெஷலி இந்த காஃபி ஷாப்ஸ். அண்ட் செகண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ பேரியர் டு அ பிஸ்னஸ். ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு இதெல்லாம் ஒரு பேரியர், இதெல்லாம் நீங்கள் கடந்து தான் வரணுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? பேரியர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கில் கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் தான். நம்ம பிகாஸ் டைரக்ட்லி வி ஆர் கோயிங் டு இன்ட்ராக்ட் வித் த கஸ்டமர். கஸ்டமர் என்ன டைமுக்கு வராங்க, வரப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற எவ்ரி டே நம்ம லேர்ன் பண்ணி அதை நம்ம ப்ரிப்பேர்டாக நெக்ஸ்ட் டே ஆனால் தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும், கஸ்டமரை சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும். அது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணிட்டு இன்வால்வ்டாக இருக்கவங்க தான் இதில் ஜெயிக்க முடியும். நீங்கள் உங்கள் இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி சார், இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க் ஆஃப் லாட் ஆஃப் பீப்புள். இந்த ஜேர்னியில் நான் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், பட் ஆனால் ஐ வுட் லைக் டு ரெக்டிஃபை இட், இல்லைனா வி ஹாவ் ரெக்டிஃபைட் இட், பிகாஸ் பிஸ்னஸ் ஜேர்னின்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைஞ்ச ஒரு ஜேர்னி தானே. ஸோ நாங்கள் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணோம், வி ரெக்டிஃபைட் இட், வுட் லைக் டு ரெக்டிஃபை இட்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எஸ் இருக்குது. எங்களுடைய ஃப்ரான்ச்சைசி மாடல் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கீனாக இருக்கும். சம் கேட்டகரி லொக்கேஷன்ஸு எங்களுக்கு ஃபெயிலியர் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஃபெயிலியரை ஆஃப்டர் லேர்னிங் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். லைக் ஃபுல்லி கமர்ஷியல் பஜார் லொக்கேஷன், இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுடைய ஷாப்புக்குரிய ஒரு நல்ல ஒரு இதில், ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாடல் வச்சுருக்கோம். நம்ம அவுட்லெட்ஸில் வந்து டொபாக்கோ அலௌடு கிடையாது, கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ப்ராடக்ட்ஸ் அலௌடு கிடையாது. ஸோ அதெல்லாம் அந்த லொக்கேஷனில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த லேர்னிங்கில் அதெல்லாம் நாங்கள் இப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் ஸ்டாப் பண்ணி. உங்கள் பிஸ்னஸ் மந்த்ரா இல்லை சக்ஸஸ் ஃபார்முலா இதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் ஃபார் மீ டு ரன் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் லைக் திஸ்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ஆஸ் அ டீம் நீங்கள் உங்கள் டீமுக்கு என்னென்னலாம் சொல்கிறீங்க, இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும், திஸ் இஸ் அ சக்ஸஸ் மந்த்ரான்னு? சக்ஸஸ் ஒர்க் டெடிகேஷன் தான். ஒர்க் டெடிகேஷன் அண்ட் கஸ்டமர் இஸ் அவர் காட். ஓகே. ஸோ அதில் வந்து நம்ம கீனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் சித்ரா காஃபி எங்கே இருக்கும், என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும்? Citra Coffee will become a world one of the coffee category products, restaurant and coffee shop category la one among the outlet in India அப்படின்ற நேம் எடுக்கிற அளவுக்கு இந்த கம்பெனி வளரும். உங்களோட இது என்னோட பிஸ்னஸ் இந்த பீரியடில் இது ஒன் ஆஃப் மை சக்ஸஸ் ஸ்டோரிஸ், இது நான் பண்ணும்போது எனக்கு மன நிறைவாக இருந்தது, இந்த ஃப்ரான்ச்சைசி டெவலப் ஆகும்போது எனக்கு இவ்வளோ ஒரு பர்சனல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்டோரிஸ் இருக்கா சார்? எஸ், எவரி ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் ஓப்பன் பண்ணி இந்த 1 வீக் 1 மந்த் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். அதனுடைய க்ரோத் பார்த்த உடனே தான் வி ஃபீல் தட் அவரோட ஓன் ஷாப்பை விட அவங்க ஃப்ரான்ச்சைஸியோட ஷாப் சக்ஸஸ் ஆகி ஸ்டேபிளைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தட் வி ஃபீல் வெரி ப்ரௌட் ஹாப்பினஸ் இன் திஸ். இப்போ நிறைய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா குவாலிட்டியான ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுக்காம ஜஸ்ட் லைக் தட் யாருக்கு வேணாலும் ஃப்ரான்ச்சைசி கொடுத்து ஆப்போசிட்டில் உங்கள் ஷாப்புக்கு ஆப்போசிட்லேயே இன்னொன்று ஒரு பிராண்ட் ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்கலாம். ஸோ அது சின்ன பிராண்டாகவும் இருக்கலாம், பெரிய பிராண்டாகவும் இருக்கலாம். அவங்கள பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது, இல்லை வாட் ஆர் யுவர் கமெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் இட்? எஸ், அதாவது ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் செலக்ட் பண்ணுறது, ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுன்றது பெரிய சயின்ஸ். அது ஜஸ்ட் லைக் தட் நம்ம அவுட்லெட்டு கிடைக்கிதுன்னா ஒரு அவுட்லெட்டு ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட முடியாது. ஒரு லொக்கேஷனில் அனதர் லொக்கேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, சிட்டினா ஒரு சட்டன் டிஸ்டன்ஸ் பார்க்கணும், ஹைவேஸ்னால் சட்டன் டிஸ்டன்ஸ் பார்க்கணும், ஃப்ளோட்டிங் டிராஃபிக் இதெல்லாம் பார்த்து தான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும். அதில் நாங்கள் வெரி கீனாக இருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட்டு ப்ரையாரிட்டி லொக்கேஷன் தான் எங்களுக்கு. லொக்கேஷனில் செலெக்ஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, சர்வே ரிப்போர்ட் பாசிட்டிவாக இல்லைன்னா அதை நாங்கள் ஃபர்தராக மூவ் பண்ண மாட்டோம். செகண்ட், ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கும் அடுத்த ஃப்ரான்ச்சைசிக்கும் அந்த ஃப்ளோட்டிங் டிராஃபிக்கை பார்த்துட்டு தான் நாங்கள் கொடுப்போம்.
ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ரைட் அவுட்லெட்ஸ் நாங்கள் கொடுக்கறதே இல்லை. அதனால தான் எங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி என்கொயரிஸும் நிறையா இருக்குது. ஏன்னா எங்களுடைய ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு இன்னொரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுனால அந்த ப்ரீவியஸ் ஃப்ரான்ச்சைசிக்கு பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்குமா அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுப்போம். ஸோ எய்த்த மாதிரியே இருக்கிற ஃப்ரான்ச்சைசி கொடுக்குற பிராண்ட்ஸை பார்த்தா உங்களுக்கு என்ன சார் கமெண்ட்ஸ் வருது? அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் விஷன் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு டார்கெட்டை நோக்கி கவுண்ட் ஆஃப் அவுட்லெட் டார்கெட்டை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. தட் இஸ் த ரீசன் அவங்க எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பட் எங்களுக்கு வந்து கவுண்ட்டு வந்து டார்கெட் கிடையாது. எங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அவுட்லெட்ஸ் தான் டார்கெட். ஸோ அதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் உரிய டிஃப்ரென்ஸ். இதனால தான் நீங்கள் சித்ரா காஃபி வந்து ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்படி ஒருத்தருக்கு பிச் பண்ணுறீங்க? ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இன்னைக்கு இருக்காங்க, நிறைய பேர் ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தந்த ரீசன்ஸ்க்காக இது எங்களோட யூஎஸ்பிஸ், இதனால நீங்கள் சித்ரா காஃபியோட ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னு சில பாயிண்ட்ஸ் இருக்கா? எங்கள் பிராண்ட் சித்ரா காஃபி வந்து நாட் கிவிங் ஒன்லி த பிராண்ட், வி ஆர் கிவிங் த ப்ராடக்ட், பேட்டர்ன், எஸ்ஓபி, ப்ராப்பர் ட்ரைனிங், ஹேண்ட் ஹோல்டிங், இத்தனை விஷயங்கள் எங்களோடதில் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் அவுட்லெட் ஆப்ரேட் பண்ணால் போதும். தே டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் த ரா மெட்டீரியல். ஷெட்யூல்டு டைமுக்கு அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி டெலிவரி கொடுத்துரும். அப்பார்ட் ஃப்ரம் காஃபி, ஃபுட் ஆர் இந்த விஷயத்தை தாண்டி ஆஸ் அ பர்சன் எனக்கு இதெல்லாம் ஒரு ஹாபி, இல்லை எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு என்ன நல்லா இருக்குது சார்? பேசிக்காக எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃபுட் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அது சர்வ் பண்ணி அடுத்தவங்களோட ஹாப்பினஸ்ஸை பார்க்குறதுல ஆர் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் தட். ஸோ அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரியில் எங்களால் இவ்வளோ நாள் தொடர்ந்து ஜேர்னி பண்ண முடியுது. இது எங்களுக்கு ஹாபியாகவே மாறிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே துரை சார், சமையல் தவிர உங்களுக்கு என்ன இது பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்? குக்கிங் அண்ட் சர்விங், ஐ அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு அதில் நிறைய பேஷன் இருக்குன்னு, பட் அதை தாண்டி இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு வண்டி சுற்றுறது நிறைய பிடிக்கும். வண்டியிலேயே கொண்டு போய் சப்ளை பண்ணுறது, செய்கிறது, வண்டி ரவுண்ட்ஸ் அடிக்கிறது, அது ரொம்ப பிடிக்கும். எல்லா இடத்துலையும் போய் சர்வே பண்ணுறது, டீ செக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். சதீஷ் சார், இப்போ நார்த் தமிழ்நாட்டில் நம்மளோட கடைகள் நிறைய பார்க்க முடியுது, காஃபி அவுட்லெட்ஸ் நிறைய பார்க்க முடியுது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் இந்த டைமில் வில் பி மச் மோர் ஃபெமிலியர்ன்ற டைம்லைன் ஏதாவது இருக்கா? டு யூ ஹேவ் எனி பிளான்ஸ்? இப்போது நார்த் தமிழ்நாட்டில் 22 இயர்ஸ் ஓட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் நார்த் தமிழ்நாட்டில் இருக்க ஆர்காட், சவுத் ஆர்காட், நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். தென் நவ் வி மூவ் டு மிடில் தமிழ்நாடு ஃபுல்லாக இவர டிஸ்ட்ரிக் ஒரு 1 or 2 அவுட்லெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சவுத் தமிழ்நாடு எட் டு ஸ்டார்ட். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் சப்ளை செயினில் நாங்கள் ஃபஸ்ட்டு எக்யூப் ஆகணும், ரெடி ஆகணும். ஏன்னா வீக்லி த்ரைஸ் ப்ராடக்ட் சப்ளை பண்ணணும். இதெல்லாம் பெரிசபிள் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்குரிய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் நாங்கள் சப்ளை செயின் ரெடியான உடனே வி வில் மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் எவ்ரிவேர் இன் தமிழ்நாடு எங்களுடைய ஷாப் அவைலபிலிட்டி வி வில் என்ஷூர் இட். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நிறைய இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் நிறையா இருக்குது. இன்றைக்கி சின்ன பிராண்டாக இருந்தால் கூட பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆஸ் அ பிராண்ட் வாட் ஆர் யுவர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்? இல்லை எங்களுக்கு அந்தளவுக்கு தேவையே இல்லை, கன்சியூமர்ஸே எகெயின் அண்ட் எகெயின் கொண்டு வராங்க பிஸ்னஸ். ஸோ வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் யூ ஃபாலோ டு கெட் ரிப்பீட்டட் பிஸ்னஸ்? நான் முன்னாடி உங்கள்கிட்ட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு டீம் வச்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை நாங்களே டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறோம். பிகாஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நடந்துடக்கூடாதுன்றதில் கீனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் போகிறப்ப கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் மோர் இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சோம்னா நிறைய ஜங்க்ஸ் உள்ளார வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்மளுடைய சக்ஸஸ் ஸ்டோரி அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அதை பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறதில்ல. பட் வேறெவர் நியூ டவுன்ஸ் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே வந்து வி ஆர் டேக்கிங் தர் இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்ஸ் எடுத்துக்கிறோம். எங்கள் அவுட்லெட்டோட ப்ரெசன்ஸ் ஃபெமிலியாரிட்டிக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம். எங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸ்க்காக நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சார், உங்கள் ஜேர்னியை கேட்குறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ த பேஷன்,
ஹார்ட் ஒர்க் இது ரெண்டும் சேர்ந்து இந்த அளவுக்கு நீங்கள் ரீச் ஆயிருக்கீங்கன்னா தட்ஸ் அ டீம் ஒர்க் ஆல்சோ. நீங்கள் 5 பேர் சேர்ந்து யூ ஹவ் டன் ஒண்டர்ஸ். இதை கேட்குற நிறைய பேருக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ டீ கேன்ஸில் எடுத்துகிட்டு போய் டெலிவர் பண்ண வரைக்கும் இன்னைக்கு 150 ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுக்குற வரைக்கும் த growth இஸ் ஃபினாமினல். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நியூ ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், நியூ வெஞ்சர்ஸாக இருக்கட்டும், நியூ பிளேஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ். ஸோ ஐ ஹோப் வியூவர்ஸ்க்கும் இதில் நிறைய இன்சைட்ஸ் இருந்திருக்கும்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் சார். தேங்க்யூ.